சனி பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? ஏன்னா காலபுருஷர்களுடைய அங்க அமைப்புல 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. இது ஒரு ஸ்திர ராசி. இந்த ராசியில அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 1-2-3-4 பாதம், பூரட்டாதி 1-2-3 பாதம்லாம் இந்த கும்பராசியில அடங்கும். இது வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இது ஒரு ஆண் ராசி, நீண்ட ஆயுள் உடைய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல இறங்குனாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா இறங்குவாங்க. ஏன்னா கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப புத்திசாலிங்க, பேச்சு சாதர்த்தியம் அதிகம் நிறைந்தவங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாத அந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. நியாயவான்கள், அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய விஐபியா ஒரு தப்பு பண்ணாங்களா கூட அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முரட்டுத்தனம் கொஞ்சம் அதிகம் இருக்கும். மனநிலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மென்மையான மனநிலை படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நேர்மை தவறி எங்கேயாவது செயல்பட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அதை மன்னிக்கவே மாட்டாங்க. ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த கும்பராசி அன்பர்கிட்ட. அந்த நேர்மையை கரெக்டு அப்படின்னு அவங்களுடைய மனசை ஏற்றுக்கிட்டா தான் அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா ராசியில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. சில பாதகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். தெளிவான மனநிலையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தெளிவில்லாமல் இறங்குற சூழ்நிலை ஒரு தொழிலோ, ஒரு வியாபாரமோ, ஒரு குடும்ப வாழ்க்கையிலோ இருக்கிறவங்க தெளிவில்லாமல் ஒரு மனநிலையோடு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு தெளிவாக செயல்படுங்க. மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியான நிலையில் ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய, அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலேருந்து ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி அல்லது முக்கியமான பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் நான் கஷ்டப்படுறேன், நிறைய நேரம் உழைக்கிறேன், ஆனால் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் புலம்பி தள்ளியிருப்பீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த வேலை வேணாம், சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, இது வேணாம், வேறு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் ஒரு சிலர்லாம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. புத்திசாலித்தனமாக அதே வேலையில் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன கஷ்டங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமையை எந்த இடத்துலையுமே இழக்காதீங்க. ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விசேஷங்களோ அல்லது சுபகாரியங்களோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சில வெள்ளங்கள் பிரச்சனைகளை பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் அதிகமாக பூர்வீக சொத்தில் சந்திக்குவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை
பிரச்சனைகள் வெள்ளங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய அந்த கல்லூரியிலேயே நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வரப்போகிறீங்க. பொதுவாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் உறவுகளுக்காக ஏதாவது ஜாமீன் போடுறது அல்லது நிதி சம்மந்தமாக ஏதாவது ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அதையே நீங்களே கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் முக்கியமாக ஏதாவது நிதி சம்மந்தமாக ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சம்மந்தமான விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இந்த கும்பராசி என்பர்கள் பொதுவாகவே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பல சாதகமான கால பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னா கூட 7.5 சனி காலம் என்பதனால கொஞ்சம் மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் சின்ன சின்ன தாக்கத்தை இடையில கொடுப்பார், சின்ன சின்ன குழப்பத்தை கொடுப்பார். மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செவ்வாயும் மார்ச் 3லேருந்து வந்து அமரும் போது சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். துர்க்கை அம்மன் வழிபாடு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தவறாமல் துர்க்கை அம்மன் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 21லேருந்தே உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இருக்கிற வேலை எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க, சிந்திக்காமல் இறங்கிடுவீங்க. எப்பயுமே அலசி ஆராய்ந்து இறங்கக்கூடிய நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிந்திக்காமல் டக்குன்னு எல்லா வேலையிலும் இறங்கிடுவீங்க. அதனால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன இடைவெளிகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நன்றாக பழகிய நண்பர் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏற்கனவே செய்கிற வேலையை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் அனுசரணையாக போங்க. வெளியில் பணிக்காக வெளியில் செல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஆசையை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எண்ணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். சப்தமாதிபதி சூரியனும் இந்த மாதம் முழுவதுமே ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு வேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. கொஞ்சம் விவேகமாக செயல்பட மாட்டீங்க. அதில் ஓரளவுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு இடத்துல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மார்ச் 6 முதல் ஜென்ம ராசிக்குள்ள வரையிலும் சனி பகவான் செஞ்சிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியான நிலை உண்டாகும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். அதனால் அது மார்ச் 6க்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரங்க விஷ்ணு பகவானை வழிபட்டுடுவாங்க. விஷ்ணு துர்க்கையை வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது. ஏன்னா தன லாபாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருக்கிறார். செயலில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வேகத்தை அதிகப்படுத்துவார். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் வேகம் விவேகம் இது ரெண்டும் நிறைந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வேகம் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நிதானத்தை கொஞ்சம் இழந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. பிப்ரவரி 22லேருந்து செவ்வாயும் கூட்டணி சேர்ந்ததுனால வேகம்
அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் வேகம் அதிகமாகும்போது அதனால் வர பின் விளைவுகளை யோசிக்காமல் அவசரமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. புதுசாக எதுலையாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பின் விளைவுகளை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பாக்கியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புது வீடு கட்டி குடிபெயரக்கூடிய ஒரு யோகமும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அம்மன் வழிபாடை செய்யுங்க. குறிப்பாக பண்ணாரி அம்மன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.